வணக்கம் சொந்தங்களை எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ பார்க்குறதுக்காக போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி 2 மணி நேரத்தில் எப்படி ரெடியாக போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மிஷின் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மதியத்துக்கு மேலே ஆகிடுச்சு. திடீர்னு ஒரு பர்மிஷன் கிடச்சிருச்சு. சரி போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம டக்குன்னு ரெடி ஆகிட்டோம். துணி அப்படியே ஈரமாக போட்டு போக முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் மிஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் சாம்சங் மிஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். இந்த மிஷின் வாங்கி 5 வருஷம் ஆச்சு. எந்த ப்ராப்ளமுமே இல்லை. மோட்டரில் மட்டும் ப்ராப்ளம் வந்திருக்கு. பட் இப்போ வரைக்கும் நல்லா உழைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாம்சங் 6.5 kg மிஷினு எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சும்மா வீடு சொல்ல வேணாம், அது குழந்தைங்க இருக்கிற வீடே மிச்சரை கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நீட் பண்ணி எல்லாம் கூட்டி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாத்திரம் கழுகுறதுக்கு போயிட்டேன். பாத்திரம் எங்களோட சிங் இப்படி தான் இருக்கும். எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கழுகுவேன். ஏன்னா நம்ம லிக்யூட் யூஸ் பண்ணுறங்காட்டி பாத்திரத்தில் வெள்ளையே வராது. ஸோ அதனால் எனக்கு கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சிங்கில் இருக்கிற தண்ணியில் எடுத்து வேஸ்ட்டில் எடுத்து போட்டதுக்கப்புறம் கழுகுவேன். கூடவே குப்பை எல்லாத்தையும் எடுத்து கட்டி வச்சுட்டு ஏன்னா மறந்துடுவோம். ஏன்னா போகிறதுக்கு 2-3 நாள் அங்கே ஸ்டே பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் இந்த குப்பையை அப்படியே விட்டுட்டு போகிறதா இருக்கும். அதனால் அதையும் நான் எல்லாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 2 வாண்டுங்களையும் குளிக்க வச்சாச்சு. குளித்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு தலையே சாராக்குட்டி சீய விடுறதில்ல. இப்போ டெய்லியும் கொஞ்சம் தலை சீவுனா நல்லா முடி வளரும் இல்லைங்களா? அதுக்காகவே 2-3 டைம் தலையை கோம் பண்ணி விடுறோம். பவுனும் சேர்த்து எனக்கும் தலை சீவி விடுன்னு சொல்லிட்டு ஒரே சவுண்டு ஊன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கும் தலை சீவி விட்டோம். அதுவும் அவரும் அவங்க அக்கா மாதிரியே நின்றுட்டே தான் சீவு வரோம். நானும் எழுந்து நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தவர் எழுந்து போய் நின்றுக்கிட்டாரு. அவருக்கு அவங்க அக்காவுக்கு என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காப்பி பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். 2 வாண்டுங்களும் ரொம்ப சமத்து தான் நம்ம வீட்டில். ஆனால் பவுல் ரொம்ப க்யூட்டாக இருக்கார். வர அவரோட சேட்டைகள் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் மீதி இருந்த பாலை 2 பேருக்கு கொடுத்துட்டேன். அது எடுத்துகிட்டு போனாலும் நல்லா இருக்காது. சூடாக போய் கொஞ்சம் குடிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் வயிறும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துட்டோம். அடுத்து நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். வெளியிலலாம் துணி இருந்தது, அந்த துணியெல்லாம் எடுத்து போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு துணியெல்லாம் எடுக்க வந்துட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாவே சின்ன வேலை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நீட் பண்ணி க்ளீன் பண்ணி போகிறது ஒரு பெரிய விஷயம். நிறைய டைம் ஆகும். அதுக்கே வீட்டில் இருந்தாலும் வேலை தான், வெளியில் போனாலும் வேலை தான், போயிட்டு வந்தாலும் வேலை தான். இவர் என்ன வேலையே செய்ய விட மாட்டேன்ட்டார். ஸோ அதனால் சாராக்குட்டிக்கு டிவி போட்டு விட்டு டோரா பார்த்துட்டே இருந்தாங்க ஊஞ்சல் ஆடிட்டு. இது அவங்க ஊஞ்சல் இருக்குங்காட்டி அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. இவர் பாருங்கள் நாட்டு ஜாலியாக விளையாண்டுருக்காரு. ஸோ அதனால் மறுபடியும் ஆட்டி ஈட்டி எப்படியும் இவரை தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஏன்னா பேக் பண்ண முடியும். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவர் முழிச்சிருந்தாருன்னா துணியெல்லாம் அள்ளி வெளியே போடுவார். எப்படியோ ஃபைனலாக ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆட்டி அவங்கள தூங்க வச்சுட்டேன். மணி இப்போவே 3:45 ஆச்சு. 4:30க்குள்ளே அவர் வந்துடுவார். அவர் வர்றதுக்குள்ளே பேக்கெல்லாம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். இந்த பழைய துணி அவங்க போடுற துணியெல்லாம் எடுத்து இந்த அழுக்கூடையில் வச்சுட்டு டைப்பரு ட்ரெஸ்ஸு பசங்களுக்கு ஏன்னா நிறைய ட்ரெஸ் தேவைப்படும் பிள்ளைங்களுக்கு. ஸோ அதனால் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டேன். சாராக்குட்டி அமைதியே சமத்தா என்னெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எங்கூட பேசிகிட்டே இருந்தாங்க. அவங்களும் தூங்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நம்ம ஏதாவது வேலை செஞ்சால் நம்ம கூடயே உட்காந்துக்கிறாங்க சமத்தா. எங்கள் ட்ரெஸ்ஸு பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே பக்காவாக எடுத்துகிட்டு வச்சாச்சு. குழந்தைக்கு நான் முன்னாடியே வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெஸ் மேலே ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறதுக்காக இந்த புட்டி ட்ரெஸ் எல்லாம். இது குழந்தைக்கு நான் முன்னாடியே ஆர்டர் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மீஷோவில் கட்டுற மாதிரியும் இந்த பட்டன் போடுற மாதிரி ஒரு செட்டு ட்ரெஸ் ஆர்டர் போட்டேன். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே நான் ஆர்டர் போட்டேன் தங்கச்சி. இது நல்லாவே வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ். 10 செட்டு இருக்கும். இதில் 5 அதில் 5. கிளாத் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தது. இது தம்பி போடுறதுக்கான பேகு. ஒருவேளை வண்டியில் போகும்போது நம்ம தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொட்ரு டர்க்கி மேலே ஒரு 2 செட்டு ட்ரெஸ் வச்சுட்டு பேக் க்ளோஸ் பண்ணிவிட்டோம். ஏன்னா உள்ளே ஓப்பன் பண்ணி எடுக்க வேண்டாம் இல்லைங்களா? மேலேயே இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ராவல் பேக் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இந்த ட்ராவல் பேக் இருந்தாலும் முன்னாடி சாராக்குட்டி அதிலே படுத்துப்பாங்க. அதுக்காகவே இந்த பேக் எடுத்துக்கிட்டோம். சார்ஜரு டைப்பர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ பேக்கிங் வேலை முடிஞ்சிருச்சு. பக்கா வேலையை பேக் பண்ணி வச்சுட்டேன். மணி 4:05 ஆச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்மால் கெட் ரெடி வித் மீ பார்த்துடலாம். நான் எப்பவுமே ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இந்த மாய்ஸ்சரைசர் ப்ரைமர்லாம் இதனால் வரை யூஸ் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன், யூஸ் பண்ணுவேன். பட் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. சின்ன வயசுலேருந்தே இந்த ஃபேர் அண்ட் லவ்லி விடவே முடியறதில்ல. எனி க்ரீம் ஏதாச்சும் ஒரு க்ரீம் போட்டுக்கிட்டா என்னோட ட்ரை ஸ்கின். ஸோ அதனால் ஏதாவது ஒரு க்ரீம் போட்டுக்கிட்டா ஃபேஸ்லாம் ரஃப்பாக இருக்காது. அதுக்காக இந்த ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணுறேன். என்னோடய ரெகுலர் ஹேர் கேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் வச்சு நல்லா தலை சீவிக்கிறது தான்.
ஹேர் ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த அடுக்கடுக்காக பின்னுறதா ஃப்ரெண்ட்ஸ். அது வெளியில் போகும்போது இந்த மாதிரி பின்னிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெல்மெட் போட்டு கழட்டினா கூட கலையாது. இன்னொன்று நமக்கு சுருட்ட முடி, இந்த ஸ்டைலில் முன்னாடிலாம் சுருண்டிருக்காது ஸ்டைலுன்னு நினச்சிக்காதீங்க, என் முடி அடங்கவே அடங்காது. ஒருத்தவங்க கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க, ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி மிஷினில் எடுத்து விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது, என்னோடய சுருட்ட முடி வேறு வழி இல்லை. ஸோ இப்படி பின்ன அப்படின்னா எல்லா முடியும் அடங்கிடும். ஸோ நல்லா வந்து பின்னிட்டு நம்ம வந்து இப்படி அடுத்தடுத்து அடுக்கடுக்காக பின்னிடுவேன். இந்த ஹேர் ஸ்டைல் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபேவரட் ஹேர் ஸ்டைல், எனக்கு செட் ஆகிறதும் கூட. நார்மலாக 2 அடுக்கு பின்னுறதை விட இப்படி பின்னிட்டா நல்லா முடி நிற்கும். அது மட்டும் இல்லாமல் மறுநாள் வரையும் கூட ஹேர் ஸ்டைல் நல்லா தலை சீவர மாதிரி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கெட் ரெடி வித் மீ ஆல்ரெடி போடுங்கன்னு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஐப்ரோ பென்சில் போடுற டிப்ஸு கூட கேட்டிருந்தாங்க நான் சேனல் ஆரம்பிக்க புதுசுலேயே. ஸோ கெட் ரெடி வித் மீ போடலாம்னு நினைக்கிறதே என்னால் போடவே முடியாதுல்ல. ஸோ அதனால் இந்த விளாக்லேயே கொண்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தலையை வந்து இப்படியே அடுக்கடுக்காக நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பின்னி எடுத்து பின் பண்ணிடலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமே வந்து இப்படி போட்டு நான் பின் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேர் கூட வந்து ஆயில் இருக்கும்போதும் போடலாம், ஆயில் இல்லாமல் ட்ரையாக இருக்கும்போது பின்னலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 டைமும் கூட நல்லாயிருக்கும். நான் பாதி எண்ணெய் போகிற மாதிரி தலை குளிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக வந்து நான் எப்பவுமே குளிக்க மாட்டேன். ஸோ அதனால் ஒரு ஷாம்பு மட்டும் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. ஆயிலியாக இருக்கும்போது பின்னாலும் இன்னும் நல்லா முடி நல்லா அடங்கி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆயிலாக இருக்கும்போது கூட இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி தான். ஒரு 2-3 டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க பின்னிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரைட் சைடில் விட லெஃப்ட் சைடில் பின்னும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதையும் நம்ம பின் பண்ணிவிட்டு பேக் சைடில் எப்பவும் போல் ஜடையை பின்னிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம போகிறதுக்குள்ளே வந்து இன்னிமே வந்து முடி நிறைய சிக்காயிடும். ஹேர் கேர் டிப்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஹேரை வந்து ரொம்பவே நம்ம கேர் பண்ணிக்கணும். இருக்கிற 4 முடியை பாதுகாத்துக்கணும் இல்லைங்களா. நல்ல முடி இருந்தது, இப்படி கொட்டி போய் 2 பேபி இருந்தங்காட்டி அடுத்தடுத்த பேபிஸ்க்கு நிறைய முடி கொட்டுச்சு. ஸோ எல்லாம் போயிடுச்சு. மறுபடியும் ஹேர் கேர் டிப்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அடுத்த ப்ரெக்னென்சி ஆகிடுச்சு, இப்போ 3rd பேபி. ஸோ இந்த குழந்தையும் பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம முடியை நல்லா கவனிக்கணும். இப்போதைக்கு நல்லா ஆயில் மசாஜ் மட்டும் போட்டுக்கிறேன். ஃப்ளாக்ஸீட் அடி கொடுக்க யூஸ் பண்ணுறேன். ஆனியன் எப்போவாச்சும் வைப்பேன், இப்போ அதுவும் வைக்கிறதில்ல. மறுபடியும் ஹேர் கேர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் சிம்பிளாக என் ஹேர் ஸ்டைலு. இதுக்கப்புறம் பவுட்ரு, நார்மலாக எல்லா பவுடரும் போட்டுக்கிறது தான், ஃபேஸ் பவுட்ரு. ஸோ வந்து நம்ம பசங்களுக்கும் நமக்கும் இந்த பவுடர், இந்த கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். பவுடர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த ஐப்ரோ பென்சில் வந்து ஒரு 10 ரூபா தான். ஏடிஎஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. எந்த ஐப்ரோ பென்சிலும் எனக்கு செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். சின்னலேருந்தே எனக்கு வந்து சின்ன வயசில் அம்மா ஒரே ஒரு கோடு மட்டும் இப்படி போட்டிருந்தாங்க. இப்போ வந்து இந்த ஐப்ரோ பென்சில் இருக்கிறங்காட்டி நல்லாவே இருக்கும். போட்ட மாதிரியும் இருக்காது, போட்ட மாதிரியும் இருக்கும், போடாத மாதிரியும் இருக்கும். பட் நல்லா லுக்காக இருக்கும். இந்த ஐப்ரோ பென்சில் தவிர வேறு எதுவும் செட் ஆகவே இல்லை. 2-3 பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, ஐப்ரோக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, பென்சில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை பவுடர் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். நான் வெளிப்படையாக சொல்லப்போனால் கோழிப்பி மாதிரி அப்பாது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரையாக இருக்கும், ட்ரை கண்டென்ட்டாக இருக்கும். இந்த 10 ரூபாய்க்கு பெரிய பென்சிலை விட இது 10 ரூபாய் 15 ரூபாய் வருது. பட் இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டாவே கொஞ்சம் லுக்காக இருக்கும். எனக்கு இது வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. சாரா குட்டி இடையில வந்து எனக்கும் மேக்கப் போட்டுவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐலைனர் ஃப்ரெண்ட்ஸ், ஐலைனர் NYB தான் வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வாட்டர் ப்ரூஃபும் ஸ்மஜ் ப்ரூஃபும் கூட. கண்ணில் தண்ணி வந்தால் கூட வர்றதில்ல, ஏன் ஃபேஸ் வாஷ் பண்ணால் கூட வர்றதில்ல. கொஞ்சம் ஆயில் வச்சு தான் துடைக்கணும். எனக்கு நல்லா செட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்ணில் எரிச்சலெல்லாம் கொடுக்கறதில்ல. ஸோ அதனால் நான் NYBயோட ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இதான் ஃபஸ்ட்டு. இது முடிய போகுது. இது முடிஞ்சால் நான் மறுபடியும் வாங்கிக்கணும். காஜல் வந்து நார்மல் காஜல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் NYBயோடது வாங்கியிருந்தேன். அது எங்கேனே தெரில, சாராக்குட்டி எங்கே ஜன்னல் கீழே போட்டாங்க. இது என் ஹஸ்பண்ட் வந்து லவர்ஸ் டே அன்னைக்கு வாங்கி கொடுத்துருந்தாரு. அதனால் அது போட்டுக்கிறேன். லிப்ஸ்டிக் வந்து மேட்லிஸ் லிப்ஸ்டிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன். அது எனி ஒன். இந்த ஷேட் வந்து எனக்கு நல்லா செட் ஆச்சு. இதுவும் நான் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். இதுவும் முடிய போகுது, மறுபடியும் ஆர்டர் போடணும். இதுவும் எனக்கு வந்து நல்லா செட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அன்றைக்கி ஆர்டர் போட்டதை வச்சுருக்கேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் என்னோடய சிம்பிள் கெட் ரெடி வித் மீ ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகுவேன் எங்கே இருந்தாலுமே. ரொம்பலாம் மேக்கப் போடுறது செய்கிறதெல்லாம் கிடையாது. என்னோடய சிம்பிள் கெட் ரெடி வித் மீ. ஆனால் குயிக்காகவும் இருக்கும். நம்ம சாரா குட்டியோடதும் வந்து எனக்கு வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு லிப்பாம் போட்டு கொஞ்சமாக வந்து ஐப்ரோ பென்சில் மட்டும் போட்டேன். மம்மி எனக்கு இது போட்டு விடுங்க, அது போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி எப்போவுமே சாரா குட்டி வந்து கேட்பாங்க. என்னை மேக்கப் பண்ணும்போதே 2-3 டைம் நோண்டிட்டாங்க. ஸோ அவங்களையும் ரெடி பண்ணி அவங்களையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிவிட்டு அவங்க அப்பா வந்துட்டார். இந்த பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் இருந்தது. லாஸ்ட்டாக இருக்கிற அந்த புட்டி, அவங்க அப்பா கொண்டு டிஃபன் பாக்ஸு,
அது எல்லாத்தையும் பளிச்சுன்னு கழுவி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாத்திரம் கழுவுற வேலை தான் இரிட்டேட்டான வேலை. கழுவ தீரவே தீராது. என்ன பண்ணுறது, கழுதைக்கு வைக்கப்பட்ட கணச்சிதான் ஆகணுங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணால் பாத்திரம் கழுவித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. மீதி இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் பளிச்சு நல்லா எடுத்து போட்டோம். ஏன்னா வெளியில் தான் சாப்பிட்டுக்கலாம், சும்மா அதை சமைச்சோம்னா அதை யார் கழுகிறது. அதனால் லஞ்சோடு எல்லாம் முடிஞ்சிருச்சு, டின்னர் வெளியில் சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ அதனால் மிச்சம் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுகி எல்லாத்தையும் துடைச்சி எல்லாத்தையும் பளிச்சுன்னு ரெடி பண்ணிவிட்டேன். கிச்சன் வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கிச்சன் வேலை முடிஞ்சாலே போதும். ஏன்னா நம்ம போகும்போதே வீடெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி வரும்போது ரிலாக்ஸாக வெளியிலே சாப்பிட்டு வந்து படுத்துடலாம். ஏன்னா கசகசன்னு போட்டு போயிட்டாவே எனக்கு போடவே வர்றதில்ல. வெளியில் போகிறதுக்கு நான் ரெடி ஆகிற டைமை விட வீட்டை ரெடி பண்ணுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதிக டைம் ஆகும். எங்கள் அப்பா வெளியே சீக்கிரமாக கிளம்ப மாட்டேம்பாங்க. எல்லா பெண்களுக்குமே தெரியும், வீடியோ பார்க்குற எல்லா பெண்களுக்கும் நல்லாவே தெரியும் அந்த கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் நம்ம மட்டும் போயிட முடியாது, நம்ம வீட்டை ரெடி பண்ணாதான் போக முடியும். அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டார், வந்தவொடனே இந்த மிஷினில் போட்ட துணியெல்லாம் வெளியில் போட்டு போக முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் நாங்கள் உள்ளே இன்னொரு ரூமில் கயிறு கட்டியிருக்கோம், அங்கேயே எல்லாத்தையும் பளிச்சுன்னு ஒன்று எடுத்து கொடுத்தேன். அப்புறம் அவரே ஃபுல்லாக எல்லாம் காய போட்டார். நான் வந்தோடனே அவருக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு அவர் நம்மளை ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டார், அதுக்காகவே. ஸோ அப்புறம் ப்யூரிஃபையர் சுவிட்சு, கேஸு, அதுக்கப்புறம் ஜன்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இருக்கிற கொஞ்சம் விஷயத்தையெல்லாம் நம்ம பார்த்து எல்லாத்தையும் சாத்திட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு போயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்போவுமே நடக்கிற ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். 2-3 டேஸ் ஆகுது இல்லைங்களா. ஸோ அதனால் உள்ளெல்லாம் தூசி மண் அடைஞ்சிரும். கம்பல்சரி ஜன்னல் சாத்தாமல் போகவே முடியாது. நம்ம வீட்டில் சுற்றி 3 ஜன்னல் இருக்குது, எல்லாத்தையும் சாத்தி வீட்டு வேலையை பக்காவாக முடிச்சாச்சு. வெளியில் ரெடி ஆச்சு. பவுல் நீ எந்திரிக்கல, 5 o'clock ஆக போகுது. எல்லா வேலையும் பக்காவாக முடிச்சாச்சு. பவுலையும் ஊசி போட்டு பவுல் எந்திரிங்கன்னு சொன்னால் சரி, நம்ம சத்தம் கொஞ்சம் இது பண்ணாலே சார் எந்திரிச்சிட்றாரு. அவரு எழுந்துட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் போகிறதுக்கு. இந்த வீடியோவே கொஞ்சம் லாங் ஆகிடுச்சு. போகிற ட்ராவலை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணோம், அங்கே போய் பாப்பாவை பார்த்ததையும் நம்ம தனி vlog-ஆக போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.